நீதியை நாம் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அநீதி இருக்கக்கூடாதுங்க, அநியாயம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, அநீதியான எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்பாடுகள் துளியளவு இருக்கக்கூடாது. அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. யோபு 29:14 நீதியை தரித்து கொண்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு வஸ்திரத்தை தரித்திருக்கிறோம். நாம் தரித்திருக்கிற வஸ்திரத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது, பிறரும் அதை பார்க்கிறார்கள். அதே போல நீதியை நாம் தரித்திருக்க வேண்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்படிதான் என்ன அர்த்தம்? நமக்குள்ள நீதி இருந்தால் பத்தாது, இன்னும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. நம்மளை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இந்த நபரா இவர்கள் நீதியை பேசுவார்கள், நீதியை செய்வார்கள், நீதியை தரித்திருக்கிறார்கள், பொய்யில்லை, கபடில்லை. சொல்ல வேண்டும். சொல்ல முடியுமா அவர்களால? இன்றைக்கு நீதியை தரித்துக் கொள்வார். நாம் அதை பார்க்க வேண்டும், பிறர் அதை பார்க்க வேண்டும். அதற்கு ரெண்டு காரியம் தான். ஒன்று, நீதி புஸ்தகமா வேதம். 2, நீதியின் தேவனாம் ஆண்டவர் இயேசு. நீதியை தரித்திருப்போமையானால் நீதி வெளிப்படும். இன்றைக்கு உங்களுக்கான நீதியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீதியை தரித்துக் கொள்வோம். God bless you.